வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற குறள் என்னன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ முதலா எண்ணிய மூன்று. அதாவது அதிகமானாலோ குறைஞ்சாலோ நோயை விளைவிக்கும். அது மூணு என்னன்னா, வாதம், பித்தம், கஃபம். இந்த மூணையும் சமமான அளவில் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்க முடியும்? நம்ம பண்ற டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மூலமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமா நம்ம இது மூணையும் நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். நல்லா தூங்கணும், நம்ம உடம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக பண்ணாலும் பிரச்சனை, நம்ம அளவுக்கு கம்மியாக பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அளவுக்கு அதிகமாக பண்ணால் என்ன ஆகும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதத்தில். என்ன ஆகும்னா, ஒரு பெரிய யானையை ஒரு புலி தனியாக நின்று வேட்டையாடி கொன்னுட்ட. அதுக்கு எந்த அளவுக்கு சோர்வு ஏற்படும்னா, அந்த சோர்வால் அது இறந்தே போயிடுமா. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அதே நிலைமை தான் ஏற்படும்னு ஆயுர்வேதத்தில் சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதனால அளவோடு பண்ணணும். நமக்கு நெற்றி, அக்குள் அந்த இடத்துலலாம் நல்ல வேர்வை வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம அளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாப்பாடு நம்ம வயிறு பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டா போதும். பசி அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா போதும். அது மாதிரி நம்ம பிரகிருதி, அதாவது நம்மளோட உடம்போட தன்மைக்கு நம்ம சாப்பிட்டா போதும். ஒரு சில பேர்த்துக்கு புளிப்பு சாப்பிட முடியாது, ஒரு சில பேர்த்துக்கு காரம் அதிகமாக சாப்பிட முடியாது, வயிறில் அல்சர் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இனிப்பு பிடிக்காது. அது கஃபம் அதிகமாக இருக்கிறவங்க, கொஞ்சம் அதிகமாக வெயிட்டாக இருக்கிறவங்க இனிப்பை குறைக்கணும். மேக்சிமம் எல்லாருமே இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்கா. நம்ம சாதம் சாப்பிட்றோம், அது முதல்ல டைஜஷன் ஆகுறது இனிப்பாக தான் மாறும். அதை நம்ம கசப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வாயில தெரியலன்றதுக்காக அது இனிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற மாவு பொருட்கள்லேருந்து எல்லாமே ஒரு ஸ்வீட்னஸோடு தான் இருக்குது. அதான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்சு அதிகமாக நம்ம சுகர் யூஸ் பண்ணிக்கிறத குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றத சரியாக எடுத்துக்கணும். ஒருவேளை வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க நிறையா மாவு பொருட்கள், இனிப்பு பொருட்கள் எடுத்துக்கலாம், தப்பில்லை. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுவே கஃபம் அதிகமாக இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவு அறிஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நோய்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். நோய் வராமல் பாதுகாத்துக்க முடியும். நன்றி.